ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம பெட்ரோல் டீசல் விலை வந்து நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி 100 கிராஸ் பண்ணிடுச்சு. அதை பற்றி ஒரு சின்ன கருத்து யார்கிட்ட கேட்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம தினக்கூலி தொழிலாளர்கிட்டையும் நடுத்தர மக்கள்கிட்டையும் கேட்க போகிறோம். வாங்க அவங்க என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இல்லை கட்டுப்படி ஆகலைங்க. அன்னாடும் பொழப்பே பெரிய இதாக இருக்குது எங்களுக்கு. நான் ஒரு லிட்டர் டீசல் விலைன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏறிடுச்சு. டிக்கெட் இங்கே ஏறுறதே 4 டிக்கெட்டோ 5 டிக்கெட்டோ என்னமோ தான். பெட்ரோல் விலை ஏற்றிருக்காங்க அப்படின்னாக்கா நல்லா ஓடுற அன்னைக்கு ஏற்றிட்டாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அன்னாடம் ஓட்டி அன்னாடம் டீசலுக்கு வண்டி வாடகைக்கே இதாகிடுது. நாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறோம். ரொம்ப கஷ்டம்தான் சார். ஏற்கனவே வண்டி வந்து வாடகை வண்டியில் ஓட்டுறோம். சரி. எனக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க. இது இல்லாமல் நான் டெய்லி வந்து வாடகையும் கொடுத்து பெட்ரோல் 100 ரூபாய்க்கு மேலே 2 லிட்டர் பெட்ரோல் போட்டால் தான் என்னோடய வருமானம் வரும். அந்த அளவுக்கு சவாரிக்கிட்ட ஒரு 10 ரூபா ஜாஸ்தி கேட்டால் கூட தயவுசெய்து வரவும் மாட்டேங்கிறாங்க. 200 ரூபாய்க்கு 3 லிட்டர் போட்டோம்னா இப்போ 2 லிட்டர் கூட வர மாட்டேங்குது எங்களுக்கு. ஆனால் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அதை விட கம்மி தான் பண்ணியிருக்காங்க. இதில் நம்பியிருக்காங்க வாழ்வாதாரம் வந்து ரொம்ப கீழே தான் போயிட்டு இருக்கோம். இதில் எதுவும் மாற்றத்தை கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப எங்களாலெல்லாம் எங்கள் மாதிரி நடுத்தர மக்கள்லாம் வந்து இதனால் ரொம்ப கஷ்டப்படுறோம். பெட்ரோல் விலை ஏறினதுனால இதை சார்ந்த இது சம்மந்தமான விலைவாசிகள், மற்ற பொருட்கள், ஒரு வாடகை, ஒரு வண்டி வாடகை, கேப்ஸில் போகிறது, ஆட்டோ எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிறதுனால நாங்கள் வந்து ஒரு நார்மலாக இந்த பட்ஜெட்டுக்குள்ளார ஒரு குடும்பத்தை ரன் பண்ணலான்னு இருந்தால் இப்போ அதை தாண்டி எக்ஸஸாக போய்கிட்டு இருக்குங்க. இது ஏதாவது கவர்மெண்ட் வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணணும். இந்த மாதிரி போய்கிட்டே இருந்தால் நாளை பின்ன நம்ம எங்கள் சர்வே பண்ணுறது ரொம்ப திண்டாட்டமாயிரும். பெரிய விஷயமா இது ஒரு மக்களை பொருளாதார ரீதியாக பாதிக்கக்கூடிய பெரிய விஷயமா இருக்குது. எங்கே ஒன்றும் சமாளிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து 50 ரூபாலேருந்து இப்போ 75 ரூபாவில் இப்போ 100 ரூபாய்க்கு வந்திருக்குது. ஏற்கனவே இப்போ கட்டணத்தை பேசுகிறாங்க. இந்த பழைய கட்டணம் தான் நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். புதுசாக மக்கள்கிட்ட கூட கேட்டு நாங்கள் வந்து வாங்க முடியல, கொள்ள முடியல. வந்து இதை குறைக்கணும் அப்படின்னாக்கா மத்திய சர்க்கார், ஒன்றிய அரசு, இப்போ பிரதமர் மோடி தான் வந்து இதை குறைக்கணும். ஆமாம், கண்டிப்பாக அதை குறைச்சா தான் இனிமேட்டு ஒன்றும் ஓட்டுற அளவுக்கு வந்து வருமானமும் இல்லை. ஒன்றும் இருக்க ஒன்று அந்த ஆட்டோ வந்துருச்சு. அதெல்லாம் மகளிருக்கு இலவச பஸ் வேறு விட்டுட்டாங்க. அப்படிங்கும் போது இதில் வந்து ஆட்டோக்களை வந்து ரொம்ப சவாரி கிடைக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. இதில் பெட்ரோலும் கூட போயிடுச்சு அப்படின்றாரு. நம்ம எங்களை பொழப்பை வந்து எப்படி அதை கண்டினியூ பண்ணுறது என்னன்றது ஒன்றுமே புரியலை. அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ தூரம் சிரமத்தில் அவ்வளோ தூரத்துக்கு மோசமாக போயிடுச்சு பெட்ரோல் விலை. இந்த பெட்ரோல் விலை கண்டிப்பாக குறைச்சாதான் இனிமேட்டு எங்களுடைய பொழப்பு பொருளாதாரம் முன்னேற்றுக்கு வரும், வண்டி ஓட்ட முடியும் எங்களால். இல்லாட்டி வேறு வேலை விட்டு வேலை போய் பார்த்துட்டு தான் போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ பெட்ரோல் நம்பி தான் எங்கள் பொழப்பே இருக்குது. பெட்ரோல் கம்மியானால் தான் நாங்கள் ஏதாவது இன்னும் நிறையா ஒரு எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் ஓட்ட முடியும். இப்போ ஒரு கஸ்டமருக்கே நாங்கள் கொடுக்க போகிறோம்னா ஒரு கரெக்டான லொக்கேஷன் போகிறது கிடையாது. அங்கேருந்து ஒரு 500 மீட்டர் 600 மீட்டர் அலையணும். இப்போ எக்ஸ்ட்ரா போயிட்டு ஒரு 500 ஒரு கிலோமீட்டர் நாங்கள் எங்கே போகிறோம்? யார்கிட்ட காசு கேட்போம்? யாரும் கஸ்டமரும் இது எக்ஸ்ட்ராலாம் தர முடியாது. நம்மளே எங்கள் குழம்புக்கு 500 ரூபா பெட்ரோலை போட்டு டெய்லி அன்றாட குழம்புக்கு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே தான் போகிறாங்க. ரெண்டாவது அவனுக்கு ஓடாகலான்னு சொல்லி தான் அது வேறு பிரச்சனை. வருமானமே இழந்து ரொம்ப தவிக்கிறோம் சார். சொல்ல கண்ணீர் தான் வருது. வேறு என்ன? அதான் அந்த கவர்மெண்ட்டு, மாநில கவர்மெண்ட்டு, மத்திய அரசு ஏதோ வரியை குறைச்சி ஏதோ எங்களுக்கு ஒரு நல்லது பண்ணி விட்டாங்கன்னா உண்மையில் சந்தோஷப்படுவோம் சார். ரொம்ப வருத்தமாக இருக்குது சார். நிறைய பேர் லாங்லேருந்து வரவங்களும் இருக்காங்க. 40 50 பள்ளிக்கு வரவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு பெட்ரோல் கட்டி அவங்க வண்டி தேய்மானம் இருக்குது. எதாவது பார்த்து கவர்மெண்ட் ஏதாவது பண்ணிட்டு தான் நல்லாயிருக்கும். சொந்தமாக அரசாங்கம் வந்து ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த பெட்ரோல் விலையெல்லாம் ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வரணும். ஏன்னா நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னால் இப்படி இருந்த பெட்ரோல் இன்றைக்கி இந்த அளவுக்கு கூடுதுன்னா நம்ம இந்த மாதாந்திர பட்ஜெட்டில் குடும்பம் நடத்துகிறவங்களால சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அரசாங்கம் கண்டிப்பாக இது நடவடிக்கை எடுக்கும். மோட்டோக்கு எல்லாத்துக்கும் நல்லது நடந்தால் சரி. ஏன்னா இந்த மோட்டோ மட்டும் கிடையாது, இல்லை எல்லாருமே அன்றாட 2 வீலரில் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க எல்லாருக்குமே இந்த இது பிரச்சனை இருக்குது. நாங்கள் வண்டியில் ஓட்டுறோம். ஆனால் எங்களுக்கு ரொம்ப அவசியம் பாதிக்கப்படுது. பொருளாதாரத்தில் எங்களால் முன்னேற முடியலை. ஒரு சாதாரணமாக ஒரு ஆட்டோவில், காரில் போகணும்னு நினச்சா கூட இப்போ போக முடியாத ஒரு சூழல் இருக்குது. அரசாங்க பஸ் எதிர்பார்த்தோ அந்த மாதிரி தான் போகிற மாதிரி இருக்குது. எங்களுக்கே எப்படின்னா இன்னும் ஏழைங்கள்லாம் இன்னும் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அவங்களாம் என்ன ரொம்ப ஒரு சிரமமான விஷயம். இந்த பெட்ரோல்னால எல்லாமே விலை ஏறிடுது. பெட்ரோல் ஏறிடுச்சுன்னு சாதாரண நம்ம மார்க்கெட்லேருந்து வந்து வியாபாரம் பண்ணுறவங்க, சின்ன தள்ளுவண்டிக்காரங்க யாரை கேட்டாலும் அதுதான் காரணம் சொல்லி. ஆமாம், அதனால எல்லா வகையிலும் விலைவாசி ஏறதுனால நம்மளால் அதை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவங்களும் ஒரு ஸ்டேஜ், ஒரு ரீச் இல்லாமல் கண்ணாப்பினாடி ஏறிக்கிட்டே போதா நம்ம. அதனால் அதை நம்பி நம்ம எதையும் ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியலை. நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்கள் நம்பி தான் ஓட்டு போடுறோம். சொல்லுங்கள் பார்ப்போம். நம்பி தான் ஓட்டு போடுறோம். யார் வேணால் ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி. அடுத்த இதில் நல்ல ஒரு இதாக வந்தால் தேவலான்னு தோணும். காலையிலேருந்து வந்து பாருங்கள் 2 சவாரி ஓட்டியிருக்கேன்.
170 200 கிடச்சிருக்கு. சரி சரி இது இல்லாமல் நான் வாடகையை கொடுத்து குடும்பத்தை பார்த்து வருமானத்தையும் பார்க்கணும் சார். நான் என்ன செய்ய சொல்றேன்? சரி ஓகே. இதுக்கு வந்து நம்ம அரசாங்கம் வந்து கண்டிப்பாக ஒரு முடிவு எடுப்பாங்க. அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்து ஏதோ வரி வரியை குறைச்சி ஏதோ நல்லது பண்ணி விட்டாங்கன்னா இந்த ஆட்டோ தொழிலில் இருக்கிற நாங்கள் ஒரு விமோசனம் அடைவோம். கண்டிப்பாக வேறு கண்டிப்பாக ஒன்றும் இல்லை.